Students, properties of definite integral அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டி 4 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x into dx. அதாவது இங்கே f of x கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே லிமிட் a இருக்கு இல்லையா, அந்த ஏலேருந்து எக்ஸை நம்ம சப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் f of நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வேல்யூவே எக்ஸுக்கு பதிலாக a minus xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டெக்ரல் வேல்யூவும் f of xக்கான இன்டெக்ரல் வேல்யூவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a f of a minus x into dx. இப்போ இந்த இன்டெக்ரலை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இங்கே a minus xன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். let a minus x is equal to y. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இன்டெக்ரலில் டோட்டலாக ஒய்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது இங்கே dx இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் dx ஈக்குவல் டு dy அப்படின்னு ஆகும். dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dy. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒயில் சேஞ்ச் பண்ணும்போது லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது எக்ஸு வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்கும்பொழுது லிமிட் வந்து 0 to a. நம்ம வேரியபிள் ஒய்யாக சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அதையும் நம்ம இங்கே செக் பண்ணலாம். எக்ஸு இங்கே ஒய் நம்ம நோட் பண்ணிக்கலாம். எக்ஸனுடைய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் ஏ இல்லையா. அப்போ எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய்னுடைய வேல்யூ என்னவா எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும், ஏன்னு ஆகும் இல்லையா. இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ மைனஸ் ஏ 0ன்னு ஆகுது இல்லையா, அப்போ ஒய்யோட வேல்யூ 0 ஆகுது. அப்போ லிமிட் அப்படியே நமக்கு ரிவர்ஸாக நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இங்கே a to 0ன்னு லிமிட் ஆகுது. f of a minus xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், yன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dxக்கு பதிலாக மைனஸ் dyன்னு இருக்குது. இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம இன்டெக்ரல்லேருந்து வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் a to 0 f of y into dy இப்படி நமக்கு இன்டெக்ரல் கன்வெர்ட் ஆகுது. இப்போ நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், இன்டெக்ரலோட லிமிட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அந்த இன்டெக்ரல் வந்து மைனஸால் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் இல்லையா. அப்போ நம்ம இங்கே இன்டெக்ரல் லிமிட்டை சேஞ்ச் பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் வந்து மைனஸால் மல்டிப்ளை ஆகும். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி இன்டெக்ரல் 0 to a f of y dy இப்படி நம்ம நோட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், நம்ம டெஃபினைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரலில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்டெக்ரல் வேல்யூ வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், லிமிட்டை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும், வேரியபிளை பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கே ஈக்குவலாக இருக்கும். இப்போ கவனிங்க, இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to a f of x dx அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டில், இன்டெக்ரல் 0 to a f of x dx is equal to இன்டெக்ரல் 0 to a f of a minus x into dxன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. which is equal to LHS. அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இன்டெக்ரல் 0 to a f of a minus x அப்படின்னு சொல்லிட்டு RHS வேல்யூ எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், இன்டெக்ரல் 0 to a f of x dx. இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 5 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டெக்ரல் மைனஸ் a to a f of x into dx is equal to இன்டெக்ரல் 0 to a f of x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of minus x into dx. இதுக்கான ப்ரூஃப் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம LHS எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் a to a f of x into dx இப்படி இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்டெக்ரல் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்டெக்ரல் மைனஸ் a to 0 f of x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x into dx இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இது எப்படி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு என்ன தேர்ட் ப்ராப்பர்ட்டி படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இன்டெக்ரல் a to b f of x dx இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், இன்டெக்ரல் a to c f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் c to b f of x dx இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த cன்ற பாயிண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீன் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் இங்கே மைனஸ் a to aன்னு இருக்குது. இதை நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தில் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் ஏ இங்கே ப்ளஸ் ஏ இருக்கும் இல்லையா. அப்போ சென்டராக நமக்கு 0 இருக்கும். அப்போ மைனஸ் ஏலேருந்து 0க்கும் 0லேருந்து ஏவுக்கும் 2 இன்டெக்ரலாக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கிவன் இன்டெக்ரலை பிரித்து நம்மளால் மார்க் பண்ண முடியும். இது ப்ராப்பர்ட்டி 3 படி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். அதாவது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இன்டெக்ரல் மைனஸ் a to a f of x dx
இந்த வேல்யூவை நம்ம இந்த 2 இன்டெக்ரலாக மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்து சால்வ் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ லெட் இன்டெக்ரல் -a to 0 f of x into dx. இதனுடைய வேல்யூ நம்ம சால்வ் பண்ணலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let x is equal to -y அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது dxனுடைய வேல்யூ என்ன ஆகும், -dy அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் லிமிட்டையும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். இங்கே x இங்கே y. எக்ஸோட லிமிட் வந்து ஃபஸ்ட் நமக்கு -aன்னு இருக்குது லோயர் லிமிட், அப்பர் லிமிட் 0ன்னு இருக்குது. நம்ம எக்ஸுக்கு பதிலாக -aன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்னுடைய வேல்யூ ஏன்னு ஆகும் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸும் இங்கே -aன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, 2 வேல்யூவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏன்னு ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ 0ன்னு ஆகும் இல்லையா. இதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணால் இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன ஆகும், அதை இன்டெக்ரல் -a to 0 f of x dx அப்படிங்கிற இந்த இன்டெக்ரல் எப்படி சேஞ்ச் ஆகும், இன்டெக்ரல் a to 0 f of -y, எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ f of -y அப்படின்னு ஆகும். dxக்கு பதிலாக -dy இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இன்டெக்ரல் a to 0 f of -y into -dy இப்படி சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளியில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இன்டெக்ரல் a to 0 f of -y dy அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி நம்ம இந்த லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் மைனஸால் மல்டிப்ளை ஆகும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to a f of -y dy அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி வேரியபிளை சேஞ்ச் பண்ணால் இந்த இன்டெக்ரல் வேல்யூ சேஞ்ச் ஆகாது இல்லையா. அப்போ நம்ம வேரியபிளை நம்ம ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a f of -x into dx. இப்போ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம 2ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டெக்ரல் 0 to a f of -x into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x into dx. அதாவது நம்ம LHS வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இப்போ RHS வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது இது ஃபஸ்ட்டு இன்டெக்ரலாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில், இதை செகண்டாக கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to a f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of -x dx which is equal to RHS. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி 5 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 2 ரிசல்ட் நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். என்ன ரிசல்ட் அப்படின்னா f of x வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த இன்டெக்ரலுக்கு, அதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரிசல்ட் 1, if f of x is an add function, then நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும், f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா f of -x இனுடைய வேல்யூ -f of x அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்டெக்ரல் -a to a f of x into dx is equal to integral 0 to a f of x into dx plus integral 0 to a f of -x into dx. இப்படி நம்ம ரீப்ளேஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதில் f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் f of -xனுடைய வேல்யூ -f of x இல்லையா. அப்போ நம்ம இங்கே f of -xக்கு பதிலாக -f of xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to a f of x dx ப்ளஸ் இங்கே வந்து இன்டெக்ரல் 0 to a f of -xக்கு பதிலாக -f of x அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம் இன்டூ dx. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டெக்ரல் 0 to a f of x dx, இந்த மைனஸ் நம்ம வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு ஆகும். இன்டெக்ரல் 0 to a f of x dx இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 2 வேல்யூஸும் கேன்சல் ஆகி நமக்கு 0 ஆகிடும். அப்போ f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டெக்ரல் -a to a f of x dx இதனுடைய வேல்யூ என்ன ஆகுது, 0ன்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் 2, if f of x is an even function, then ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும், f of -x is equal to என்னன்னு தெரியும், f of xக்கே ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி 5ல் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டெக்ரல் -a to a f of x into dx இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இன்டெக்ரல் 0 to a f of x
dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of minus x dx. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே f of minus xக்கு பதிலாக f of xனே ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்போ f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? இன்டெக்ரல் 0 to a f of x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dx. இப்போ இந்த டூ வேல்யூஸுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a f of x into dx. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா f of x மைனஸ் a to a f of x dx இதனுடைய வேல்யூ 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to a f of x dx அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது.